உலகம் ஆபத்தான அதிகார போராட்ட காலகட்டத்தில் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இது இலங்கையின் பொருளாதாரத்தையும் எதிர்கால ஆட்சி மாற்றத்தையும் பாதிக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளார். ஒரு புத்தக விழாவில் உரையாற்றிய இவர், ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலை கண்டிக்கின்றேன். ஈரான் அணுசக்தி தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த சமயத்திலேயே இந்த தாக்குதல் நடந்தது. ஈரான் இலங்கைக்கு உதவிய வேளையில் தற்போதைய அரசாங்கம் அதை பயன்படுத்தாதது வருந்தத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக ஆதிக்கம் அமெரிக்கா மற்றும் மேற்கைத்திய நாடுகளிடம் இருந்து ஆசியாவிற்கு நகரும் நிலை உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா மற்றும் சீனா புதிய சக்திகளாக உருவெடுத்துள்ளன. சர்வதேச பரிவர்த்தனைகளில் சீன யுவான் முக்கிய பங்கு வகிக்க தொடங்கியுள்ளது. மேலும் இதை பிரிக்ஸ் நாடுகள் பயன்படுத்த தொடங்கியுள்ளன என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்தியாவை புறக்கணிப்பது முறையல்ல என்றும் 4 டிரில்லியன் அமெரிக்க டாலருடன் அந்நிய செலாவணியை கொண்ட இந்தியாவுடன் இலங்கை நெருக்கமாக உறவை மேம்படுத்த வேண்டும் என்றும் ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார்.